வணக்கம் நேயர்களே, எல்லோருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஓல்டு வாட்சஸ் கமலர். நேயர்களே, அதாவது நண்பர்களே, ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி என்ன அதாவது விஷயம் சொல்ல போகிறேன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செலிப்ரிட்டிஸ் நிறைய பேர் புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கட்சி இருக்குது. அதே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பிரதான கட்சின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று அனைத்து இந்தியா அண்ணா திமுக, இன்னொன்று பார்த்தீங்கன்னா திமுக. இன்னும் 2 தேசிய கட்சிகள் இருக்குது, பாஜக, காங்கிரஸ். ஒரு கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்குது, அது எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ புதுசாக வர்ற கட்சிக்காரன் நல்லது செய்வான், இனி நம்ம தமிழ்நாட்டையும் இந்தியாவையும் முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்வான் அப்படின்னு மக்கள் நம்புகிறாங்க. ஆனால் இது முற்றிலும் உண்மை இல்லை. ஏன்னா இப்போ புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறான்னா அவன் ஆதாயத்துக்காக தான் கட்சி ஆரம்பிப்பான். அவன் ஒன்றும் மக்களுக்கு சேவை செஞ்சாலும் எப்படி இப்போ இருக்கிற கட்சி ஆளுங்க கொள்ளையடிக்கிறாங்களோ அதே மாதிரி அவனும் செய்ய தான் போகிறான். இதில் எந்த மாற்றமும் வராது. நீ தனி மனித ஒழுக்கம் இல்லைன்னா எவ்வளோ பெரிய கட்சியாக இருந்தாலும் குற்றம் நடக்க தான் செய்யும். அதாவது நீ தனி மனித ஒழுக்கம் இருந்தால் தான், ஒரு தனி மனித ஒழுக்கம் இருந்தால் தான் நாடு முன்னேறும், கட்சியும் நல்லா டெவலப் ஆகும். ஆனால் தனி மனிதனே கொள்ளையடிக்கிற திட்டம் போட்டானா எந்த கட்சியில் இருந்தாலும் கொள்ளையடிப்பான். அந்த மாதிரி நான் சொல்ல வரேன். சரி, நீ இப்போ என்னடா சொல்ல வர, கொஞ்சம் விஷயத்த சொல்லுன்னு சொன்னீங்கன்னா, நான் என்ன சொல்ல வரேன்னா, மக்களாகிய நீங்கள் இப்போ ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருச்சு, ஒருத்தர் செலிப்ரிட்டிஸ் ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அவர் இனிமேல் எல்லாமே நல்லதாக செய்வார், இப்போ இருக்கிற கட்சி ஆளுங்களாம் திருடனுங்க, அதனால் அவர் நல்லது செய்வார், மாற்றம் கொண்டு வருவார்னு நினச்சிங்கன்னா அது 100% உண்மை இல்லை. நான் எப்படி சொல்ல வரேன்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு கட்சியில் இருக்கிறேன் எங்கள் ஊரில். என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வேறு கட்சியில் இருப்பான். எல்லோரும் ஒரே கட்சியில் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு எனக்கு ஒரு எதிரி இருந்தான்னு வச்சுக்கோங்க. அவன் ஒரு குறிப்பிட்ட கட்சியில் இருப்பான். அந்த கட்சியில் நான் சேரதுக்கு விரும்ப மாட்டேன். ஸோ அவனுக்கு எகென்ஸ்டாக வேறு ஒரு கட்சியில் சேர்ந்து அவனுக்கு ஈக்குவலாக பண்ண தான் விரும்புவானுங்க. அதனால் எவனும் கட்சியில் கொள்கையை பார்த்து சேர போகிறதில்ல. நமக்கு என்ன ஆதாயம் கிடைக்குது அந்த கட்சியில், அதை பார்த்து தான் சேர போகிறானுங்க. அதனால் ஆரம்பித்தவர் வேணால் நல்லவராக இருக்கலாம். ஆனால் அவனோட தொண்டன், மாவட்ட செயலாளர், நகர செயலாளர், ஒன்றிய செயலாளர், இவனுங்கெல்லாம் நல்லவன்னு எப்படி நம்புவ நீ? அதனால் அலசி ஆராய்ஞ்சு யார் என்ன வேணால் பண்ணிட்டு போட்டு, இது சுதந்திர நாடு, ஜனநாயக நாடு, எத்தனை கட்சி வேணால் எவன் வேணால் ஆரம்பிக்கலாம். ஆனால் மக்களாகிய நீங்கள் உஷாராக இருந்து, தெளிவாக இருந்து, எந்த கட்சி வந்தால் எல்லா சமூகத்துக்கும் எல்லா ஜாதிக்கும் பிரயோஜனமாக இருக்குங்கிற அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டு ஜாலியாக வாழ்க்கையை தொடருங்க. நன்றி, வணக்கம்.